கர்த்தருக்கு சொற்றம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்ப எவ்வளவு கூப்பிடுவாங்களோன்னு கர்த்தர் காத்திருக்காருங்க. நீ கூப்பிட்டீங்கன்னா உடனே இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிக்க தேவனா இருக்காரு. கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஜனமாக நீங்கள் தானே பாக்கியவான்ங்க. ஏசாயா 30 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம கர்த்தர் சமூகத்தை காத்திருந்தோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கலோ கழுகு சேற்று எடுத்து உயிரை இருப்பார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படைகள் நடந்தாலும் சோர்ந்து போவார். இப்ப கூட என்ன காலம் தாழ்த்தி போறாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்து நடக்கும்போது கடல் நடந்தாரு. எப்போ அவர் மூழ்கி போனாரோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து விடலங்க. என்னை காப்பாடுன்னு சொல்லும்போது உடனே குனிஞ்சு கை பிடிச்சி மேல தூக்கலையா? சிம்சோன் அபிஷேகத்தை எல்லாம் இழந்து நிர்வாணமா கடைசியாக நிற்கும் போது ஒரு விஷயம் எனக்காக இறங்குன்னு போடும்போது உடனே இறங்கி வந்து அபிஷேகத்தை கொடுக்கலையா? அதே போலதாங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. இப்போ ஒன்னும் லேட் ஆகும். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீங்க சோகமா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள், மலை போன்ற பிரச்சனைகள், உபத்திரங்கள் எதா இருந்தாலும் கர்த்தருக்கு இது லேசான காரியம். நொடி பொழுது மாற்றி போடுவாரு. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்காங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து வந்து இந்த பிரச்சனை விடுதலைக்காக கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. உடனே இறங்கி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும், சுகத்தையும், பலத்தையும், விடுதலையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்க கர்த்தர் காத்திருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பேச விரும்புகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்காரு. அந்த விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நீங்க ஆசிரியப்பட்டது. ஆமென். God bless you.